அன்பிலே சௌரவர்கள் அனைவருக்கும் இனிய வியாழம் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லாம். மனித நேயம் உணர்த்தும் மகத்தான இந்த டிசம்பர் மாதத்தோடு இணைந்திருக்கின்றோம். மனமை போலவே இடம நிகழ்ச்சிகளுக்குள் இன்று இடம்பெறலாம். 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 மற்றும் ஒரு வியாழன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் சிந்தனை நேரம், பொருட்கள் 10 மணிக்கு கவிதை நேரம், அதனைத் தொடர்ந்து பகுதி 1, 2 விஜயகுரியவர்கள் நகுலாசனான் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். இந்த வேளை நமது அன்பான உறவு கோசல்யா சொன்னலிங்கம் அவர்களை நினைத்தபடியே அவரது இன்று பிறந்த தினம், ஆகவே அவரையும் இந்த நேரத்தில் நினைத்தபடி பலர் இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்துடன் செல்லாம். வாருங்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. வணக்கம். வணக்கம் வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். எம் தலைவராகி ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார். ஆண்டவர் இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். மீட்பெரும் இயேசுவுமாகிய நாம் அவரை மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் அனைவருக்கும் உண்டாகிறது. எளிய நெஞ்சம் தனிலே ஒளியா நீரும் மழையும் ஒளியும் நன்றி, வணக்கம். நாடின் கௌசல்யா அவர்களை நாம் நினைவு வந்து ஆத்மா ஈடேற்றதுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலனவர்கள் வாங்க. வணக்கம். இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், அப்படி நலமாக உற்சாகமா இருப்பீங்க? உற்சாகம். நீங்கள்? நாங்களும் அதே நலம் உற்சாகத்தோடு இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படி முதற்கென்ற நாளை காண தந்த பெண்களின் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தில் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் ஏற்றப்பாதாமை நீங்கள் நிறைவாக சகல ஆசீர்வாதங்களாலும் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் சொல்லிக்கொண்டு தண்டிலிருந்து வட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ இலக்கிய துறை இலக்கம் சகோதரி 409 சொல்லிக்கொண்டு பழமுறை நீக்கி அந்த துறைக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10-17 முடிய புதிய ஏற்பாட்டில 339வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும்
தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது. யார் நினைக்க கூடும் என்றார்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது. யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். நாளைக்கு சகோதரி 7ஆம் அதிகாரம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு போற்றோம். ஜெப ஆவியூற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவியூற்றும் தேவா, நாம் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நாம் ஏறெடுக்கணும். ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நாம் ஏறெடுக்கணும். ஜெப ஆவியூற்றும் தேவா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவியூற்றும் ராஜா, நாம் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவியூற்றும் தேவா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, இலங்கை தேசத்திற்காய் கதறணுமே. நம் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவியூற்றும் தேவா, நாம் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவியூற்றும் ராஜா, நாம் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு உள்ள நாளத்திலிருந்து கோடான கோடி நாளத்தில் ராஜா, எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவைகளை சந்திங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் செலுத்தோம் ராஜா. சோத்திரம் தகப்பனே, மற்றும் உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, எந்த இடங்களில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, இவ்விடத்தில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் உங்களோட சமூகம் கூடவே இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா.
ஒருவருக்கு கூட ஒரு ஆபத்துக்கள் சில விபத்துக்கள் பிறன் மூலம் எந்த விதமான ஆபத்துக்களோ கொள்ள நோய்களோ ஏற்படாமல் தாப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியில் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே சின்னவன் நீங்கள் பாதுகாத்து வருவதற்காகவும் இந்த நாளை பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காகவும் வழிநடத்த போறமைக்காகவும் கோடான கோடி நான் செலுத்த வந்தாப்பனே. சோத்திரம் ராஜா நான் செலுத்த வந்தாப்பனே. சற்றும் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். தோற்றிருந்தாப்பனே குடும்பங்களை நிறைவா ஆசீர்வதித்து வேலை சந்திங்க ராஜா ஆஸ்பத்திரிங்க வழிநடத்துங்க. அதுக்காக நான் சொல்லிருந்தாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உங்களுக்கு பாதுகாப்பின் கரம் அவர்கள் செல்லுமனவெல்லாம் கூடவே இருந்து பாதுகாப்பாக வளர்த்த வேண்டும் ஜபிக்கிறேன். அப்படியே நீங்கள் பார்த்து வரணுமைக்காகவும் கோடி அனுப்பிச்சு ஆசீர்வதிங்க ராஜா. மற்றும் அதிக குடும்பத்தில் அதிக குடும்பங்கள் ஐடி செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தோடு ஜபிக்கிறேன் சொல்லி சகோதரி விடவோர் நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி. எல்லோருக்குமான பிரார்த்தனைகளுக்கும் நன்றி. உங்களுக்கும் எங்களது பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி சார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அதுதானே வராட்டாயம் நான் விட்டுருவேனா போராடி மண்டாடி அதெல்லாம் ஒரு முறை எடுத்து நடத்தினவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார். வணக்கம். வாங்க அந்த போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள். ஹோமுக்கு போய் எடுத்து வந்துட்டேன். இல்லை ஹோமன்னு சொல்லி அதுக்கு தான் போய் எடுத்தேன்னு வந்துட்டுது. எல்லாட்டும் சும்மா நோமலா திறக்க திறவிட மாட்டேன். இப்போ என்ன செய்த நீங்கள் ஹோமன்னு சொல்லியதான் அந்த கேபிட்டல் அதில் போய் கிளிக் பண்ணினேன்னு டக்குன்னு விழுந்துட்டு. நீங்கள் அதில் போட்டு இதை செய்யலை. ஓகே ஓகே சரி. வாழ்த்துக்கள் சிறப்பு. இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகனுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கு அனைத்து பாமோனுக்கு எங்கனைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நான் ஜெயமந்தி தியானடேசர். இன்று திருவருளை காலம் 1ஆம் வாரத்தில் 4ஆம் நாள் வியாழக்கிழமை 2026 ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. சொல்வது எளிது செய்வது அரிது. சொல்வது எளிது சொல்லிய வண்ணம் செய்வது கடினம் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். சொல்லால் சொல்லும் மந்திரங்கள், அறிக்கையிடும் கோட்பாடுகள், அறிவுரை கூறும் சொற்கள், மக்களுக்கு கொடுக்கும் போதனைகள் அனைத்தும் வாழ்வில் செயல்படுத்தப்பட இல்லையெனில் அது எதில் விளைவுகளைத்தான் உண்டாக்கும். குடிக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்று போதித்த போதர் மறைவிடத்தில் குடிப்பதை பார்த்ததாக பொய் சொல்வதை கேட்டால் அவரது இடர்படுவர். இருத்தந்தை 6ஆம் பவுல் கூறுகின்றார், சான்று பகரா மறைவுரைகளை மக்கள் கேட்பதில்லை. மறைவுரைகளை மக்கள் கேட்கிறார்கள் என்றால் அவை சான்று பகர்வதாக இருப்பதால் தான். எனவே வாயால் கூறுவது அல்ல, இதையே இயேசு சுபத்திற்கும் ஒப்பிட்டு சொல்கின்றார். இறைவனின் திருவிழத்தை செய்வது காட்டுவதில் தான் உண்மையான பக்தி உறவு அடங்கியுள்ளது. யோவானும் நமது அன்பு சொல்லிலும் பேச்சிலும் இராமல் செயலில் இருக்கட்டும் என்கின்றார். எளிதான காரியத்தை செய்து பழகிய நாம் அரிதான காரியம் ஒன்று செய்வோம். நல்லதை சொல்வதை விட அதை செய்து காட்டுவோம். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், செய்வதை செயல்பாட்டில் காட்டி வாழ்வோமாக. ஒளியாய் பொழிந்தவனே, வழி என்ன மொழிந்தவனே, எழுவாய் வாழ்வினிலே, எழுவாய் வாழ்வினிலே. உள்ளம் என்னும் மாளிகை தன்னில் உவந்து உறைவதனா, அதன் கள்ளம் போகும் கயமை சாவும் கனிந்து நிறைந்திடுமே, உந்தன் இனிமை வழிந்திடுமே. வாழ்க்கை நூலை வரையும் காலை வார்த்தை தேடி நின்றேன். இறை வார்த்தையானே நீயே வான வார்த்தையை வழங்கிடுவாய். இந்த வாழ்க்கையை நீயாய் அழித்திடுமே. ஒளியாய் பொழிந்தவனே,
வழி என்ன மொழிந்தவனே, எழுவாயும் வாழ்வினிலே, எழுவாயும் வாழ்வினிலே. நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். நன்றி, வணக்கம் ஜான்சரளி. வணக்கம். நியூஸ் 10 ஆளுக்கு வாங்குறேன் நான். தெரப்பியா? தெரப்பி சரி, போயிட்டு ஓடியாங்கோ. ஜேம்ஸ் 10 ஆள். சரி, ஜேம்ஸ் ஆல்சனர் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இன்றைய நாளிலே இசைந்து சென்ற ராஜினி அல்போன்ஸ் பாலனையா அவர்கள், திருமதி ஜெயா நடேசன் அவர்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். இயேசு நோன்பிருக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி நோன்பிருப்பது பற்றி கேட்பவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். நாங்களும் பரிசேயரும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்கின்றனர். அதற்கு இயேசு, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். இறைவனே அவர்களோடு இருக்கையிலே நோன்பு எதற்கு என்ற பதில் இங்கே கிடைக்கிறது. இவர்கள் மேற்கொண்ட நோன்பு பெரும்பாலும் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டன. ஆண்டவர் இயேசு இத்தகைய வெளிவேடத்தை கடுமையாக எதிர்க்கிறார். அதோடு இப்பகுதியில் எப்போது நோன்பிருக்க வேண்டும், எந்த மனநிலையோடு நோன்பிருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றார். ஆகையினால் வெளி வேடத்திலே அல்ல, நோன்பு என்பது வெளி அடையாளங்களில் அல்ல, ஒருவர் மற்றவருக்கு செய்யும் இரக்க செயல்களிலே நோன்பு இருக்கிறது என்பதை இயேசு வெளிப்படுத்துகின்றார். யோவானின் சீடர்களுக்கு இயேசு சொல்லுகின்ற பதிலில் 2 உண்மைகள் இருக்கின்றன. ஒன்று, இவ்வுலகிற்கு துக்கத்தை அல்ல மகிழ்ச்சியைத்தான் இயேசு கொண்டு வந்தார் என்பது. இயேசு பிறப்பின் போது வானதூதர்கள் இடையர்களுக்கு தோன்றுகின்ற போது எல்லா மக்களும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்று சொன்னார்கள். இயேசு தன்னுடைய சீடர்களோடு இருக்கிற போது, என்னுடைய மகிழ்ச்சி உங்களோடு இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை சொன்னேன் என்கின்றார். அடுத்ததாக, யோவானின் சீடர்களிடம் சொல்வதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் உண்மை என்றால், நோன்பிருப்பதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறது, அதை செய்தால் போதும் என்று கூறுகிறார். ஜூதர்கள் பல காரணங்களுக்காக நோன்பிருந்தாலும் முக்கியமாக மெசியாவின் வருகைக்காக நோன்பிருந்தார்கள். அதாவது கிறிஸ்து பிறப்பிற்காக நோன்பிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவையே அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த உண்மையை உணராமல் நோன்பினை ஒரு சடங்காக செய்தார்கள். முன்னையவர்கள் செய்தார்கள், அடுத்தவர்கள் செய்தார்கள், அடுத்தவர்கள் செய்தார்கள். ஆனால் அது ஒரு சடங்காகியது. நாமும் நோன்பிருக்கும் போது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து செய்கின்ற போதுதான் அதற்கான ஆசீரை பெற முடியும். நோன்பு என்பது இன்றைக்கு ஒரு கலாச்சாரமாக மாறி வருகிறது. மத ரீதியாக இன்றைக்கு காவி உடுத்தி விரதம் இருந்து நடை நடந்து திருத்தலங்களுக்கு செல்வது என்பது நடைமுறையாகி வருகிறது. விரும்பியதை பெற்றுக்கொள்ள நேர்ச்சை என்ற பெயரில் கூட நோன்பிருப்பது வழக்கமாகி இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் போது நோன்பின் காலம் அர்த்தம் இழந்து போகிறதோ என கேட்க தோன்றுகிறது. போராட்டங்கள், சலுகை, சம்பள உயர்வு என பல காரணங்களுக்காக உண்ணா நோன்பு இருப்பது உண்டு. தன்னை அழகுபடுத்திக் கொள்ள, ஜவுளிக்கடை காட்சி பொம்மையைப் போல் தங்களை மாற்றிக்கொள்ள இன்று பல பேர் குறிப்பாக நோன்பிருப்பதுண்டு. கேட்டால் டயட்டில் இருக்கிறேன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுவார்கள். மருத்துவர்கள் சொல்லிக் கூட சிலர் இவற்றை தவிர்ப்பது இல்லை. நாம் ஒன்று நோக்க உண்ணா நோன்பிற்குள் அடக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் எப்போது நோன்பிருக்கிறார்கள் என்றால்,
தவக்காலத்தில் சிலர் 40 நாட்கள் ஒருவேளை உணவுண்டு நோன்பிருப்பார்கள். பலர் வெள்ளிக்கிழமைகளில் நோன்பிருப்பார்கள். பலர் 40 நாட்களும் புலால் உணவை தள்ளி வைப்பார்கள். புனித வாரத்தின் 7 நாட்களும் நோன்பிருப்பவர்களும் இருக்கிறார்கள். பாடுகளின் காலத்தில் நோன்பிருப்பது நம்முடைய பாவங்களை எண்ணி நம்மை அடக்கி ஆளவும், பாவத்திற்கு எதிராக பரிகாரம் செய்து கொள்வதற்குமாகும். ஜூதர்கள் சாக்கு உடையுடுத்தி சாம்பலில் உட்காருவதையும் தங்களை ஒடுக்கிக் கொள்வதையும் நோன்பென நினைத்து வந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களில் அரசர்களும் மக்களும் கால்நடைகளும் கூட நோன்பிருந்ததாக பார்க்கிறோம். அரசர்கள் தங்கள் அரசாடைகளை கிழித்து கொண்டவர்களாய் சாக்குடை உடுத்தி உண்ணா நோன்பு இருந்து கடவுளை நோக்கி மன்றாடினர். யோனாவின் மொழிகளை கேட்டு நினிவே மக்கள் நோன்பிருந்த நிகழ்வெல்லாம் நமக்கு புதிதாக இல்லை. இத்தகைய நோன்புகள் மனமாற்றத்தை குறிக்கின்றன. இந்த மனமாற்றங்கள் எல்லாம் எப்போது நடைபெறும் என்று ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் கடவுளை விட்டு நாம் விலகிவிட மாட்டோம் என்று நம் ஆழ் மனம் உணரும் தருணத்தில் தான் நிகழ்கிறது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள் தாரும். இன்றைய நாளிலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தை யாராவது கொண்டாடுவார்களா என ஏங்குகின்றவர்கள், தன்னுடைய பிள்ளை தனக்கு தொலைபேசி எடுக்குமா, தன்னை வந்து பார்க்குமா என்று ஏங்கி அது முடியாமல் செல்லுகின்றவர்கள், இந்த தளத்திலே பல பணிகளை ஆற்றுகின்றவர்கள், இறைவனை அந்த பணிகள் மூலமாக அறிமுகப்படுத்துகின்றவர்கள், இதனை நெறியாக்குகின்றவர்கள், இதனை நெறியாக்குகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் அருள் நிறைந்திருக்க அருள் வேண்டுகின்ற வேளையில் நம்முடைய இந்த தளத்திலே இருக்கும் திரு டேவிட் ஆண்டனி அவர்களையும் நினைவிலே கொண்டு அவருக்காகவும் வேண்டி நின்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என்னை உறவுகள் இணைந்து கொள்ளலாம். பொது சிந்தனைகள் இருப்பேன், தந்து செல்லலாம். நேரம் 8:32 சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றோம். இல்லை, மக்கள் எழும்பவில்லை, மக்கள் தூக்கத்தில். எங்கள் பக்கத்தில் நல்ல மழை, குளிர், காற்று, இப்படியாக காற்றும் குளிருமா தான் இருக்கு. இங்கே காலநிலையில் அப்படிப்படித்தான் மாற போகின்றது சொல்லப்படுகின்றது. ஆகவே குளிர். சரி, ஒவ்வொருத்தராக ஓட ஜனரசர்கள் ஓடி செல்ல நானும் ராஜினி அக்கா உட்கார்ந்துருக்கேன். இனியவர்கள் வந்து தவமலர் அவர்கள் நான் கேட்டுக்கொண்டு இருப்பேன். வந்தா தான் டக்குன்னு போன் நடக்காத நான் முதல்ல வந்தேன். தாமலர் அக்கா இன்றைக்கு மருத்துவ வேலை அவருக்கு. தாமலர் அக்கா அப்போ லேட்டு தான் வருவார், இந்த ஹாஸ்பிட்டல் வேலை. ஆகவே பார்ப்போம் வருபவர்களை. அவர் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு வேலை, ஹாஸ்பிட்டலில் வைத்திய பணி. அவரை தெரியல, சிந்தனை இது இருக்கு. அப்போ அங்கே சொன்னவருக்கு இங்கே என்ன பிரச்சனை தெரியாது. அப்போ வேண்டியது போயிட்டு பாரு தெரியா. பார்ப்போம், மெசேஜ் ஒன்று விட்டுருக்குறாரு இல்லையோ தெரியாது, பார்ப்போம். கேட்குறது எனக்கு கஷ்டம் தானே.
திரும்ப இலங்கையில திரும்ப புயல் காற்று வேற போறான். ஓகே, தெரியல. என்ன சொல்கிறீங்க? திரும்ப புயல் காற்று வேற ஓ, போறான். வரப்போதான் 13 திரும்ப இந்தியாவுக்கு போய் ஃப்ளைட் எடுக்குதாம இலங்கைக்கு வரத்துக்கு ஃப்ளைட்டை புக் பண்ணியாச்சா 13. பாவங்கள் என்ன செய்யறது? இன்னும் வந்ததே இன்னும் வந்ததே இதாக இருக்குது. வந்த தண்ணியே இன்னும் போகல. அங்க அந்த ஒரு முறை நாங்க போய் நிக்க கிறிஸ்துமஸ் நாள்ல அந்த பூசைக்கு போயில்லாத ரோட்டெல்லாம் செருப்பு எல்லாம் நனைஞ்சு எல்லாம் வெள்ளம் சாரி எல்லாம் பட்டு இப்ப ஒன்றும் ஆனா தெரியாது. அது சும்மா நோமலா மழை பெஞ்சு இது இப்ப எப்படி இருக்கும் அதுக்கு என்னப்பா இப்போ இந்த தண்ணி இவ்வளவு வத்தவே இல்லை, இன்னும் ஏறின தண்ணி. ஜனங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வரவே இல்லை. பல குடும்பங்கள் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், இவ்வளோ தண்ணி இல்லை, சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு. ஆனால் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அந்தரப்படுகின்றார்கள். மீன் தான் நிறைய கரை ஒதுங்கி எல்லா இடத்துல மீன்கள் எல்லாம் அதாவது வேணுன்ற வயலெல்லாம் இல்லாமல் போச்செல்லாம். வயலெல்லாம் தண்ணி தானே. தண்ணி அந்த இடத்துல எல்லாம் இதாண்டு தெரிகிறார்களாம். என்ன மீன் பிடிச்சி மீன் எல்லாம் வந்துட்டுதாங்கல்ல உள்ள நிறைய நிறைய கதை ஒதுங்கி போயிருந்தது. நிறைய மீன்கள் எல்லாம் என்ன நாங்கள் நின்று கொண்டு வரும்போது ஜனங்களை எல்லாம் வேணுமா, குழம்பு வேணுமா, பொரியல் வேணுமா. அப்போ மீனெல்லாம் அப்போ விலை குறைய இருக்குமான்னு நினைக்கிறேன். ஆனால் கஷ்டம்தான். மக்கள் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் தெரிகிறார்கள். என்ன பாவம். டாய்லெட் எல்லாம் உடைஞ்சு இதெல்லாம் ஒரு இதாக கலந்துட்டு தான் சொல்லி அதில் நோய்கள் தான் வேற வரல வரும். வயிற்றுளவு, வாந்தி வேதி இப்படி என்று வந்து சேரும். சரி, நேரம் 8:36. தர்ஜினி வாங்க போது சிந்தனை இருப்பின் தரலாம். வணக்கம் மணியக்கா, நான் இணைந்திருக்கிறேன். பொது சிந்தனை ஒன்று வந்துச்சு மணியக்கா, ஒரு கேள்வியோட தான். ஒரு விடயத்தை நாங்க உங்களை பற்றி சொல்றோம், உங்களுக்கு ஒன்று சொல்ல வாரம்னு சொன்னா அதை இன்னொருதன் மூலம் சொல்லி விட்டு சொல்றது அது நல்லா இருக்கு. அது சரியா நான் எப்படி சொன்னேன்ன்றது உங்களுக்கு சரியா சேராது. அப்படி நினைக்கிறது சரியா வணிக. நேற்று என்னுடைய வேலை செய்யறதில் நடந்த ஒரு சம்பவம் தான் அதுதான். அதனால் தான் அதை கேட்டேன். அவர் போய் எப்படி சொல்வார்ன்றது தெரியாது. அது பிள்ளையா மாறி கருத்துப்படும் என்றது. பின்பு நான் எப்படி உங்களுக்கு அதை சரியா விளங்கப்படுத்தி சொன்னாலும் நீங்களும் அவர் எப்படி உங்கள்கிட்ட சொன்னாரோ அதை பற்றியே நீங்களும் எடுத்துக்கொள்வீங்க. அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் நேற்று அது சொல்லுங்க. அந்த சந்தர்ப்பத்தை திருப்பி சம்பவத்தை சொல்லுங்க. சம்பவம் ஒரு விடயத்தை உதாரணத்துக்கு வணிகாவிடம் ஒரு விடயம் ஒன்று சொல்ல வேண்டும். ஆனா நான் நடேசன் அவர்களிடம் சொல்லித்தான் அவர் தான் அதை போய் சொல்லிக்கிறார். ஏன்னா உதவியாளர் நடேசன் அவர்கள் தான் வாணிமோகன் அவர்களுக்கு என்று சொன்னவா அவர் சரியா புரிந்து கொள்ளுவார். பத்தாவதுக்கு இப்ப மொழி பிரச்சனையும் இருக்கு. ஆனா நீங்க தான் இப்ப அவர்கிட்ட சொல்றீங்க. ஆனா வாணிமோகனுக்கு சொல்லுங்க சொல்லுங்க என்னட்டு நீங்களே கதைச்சு 2 பேருமா முடிவெடுங்க. நீங்க இப்ப நேரிலையும் இருக்கிறீங்க விடயத்தை சொன்னது. அவ நடேசன் அவர்கள் போய் எப்படி சொன்னார்? இந்த டென்ஷன் அவருக்கு உரிய வேலை பழக்கம் இருக்குந்தானே அவருக்குரிய வேலை. உதாரணம் மட்டும் சொல்லி சொல்லுங்க. நித்ரால இருக்கிற வந்து விடுவாரு. வருவார், வேலைக்குத்தான் போவார். அவர் வேற நேரம் எடுத்துக்கொண்டார் சிறப்பு வாணி இணைகிறது என்றதை வழங்க வைக்கிறாருன்னு வையுங்களேன். இவர் மாறி நான் அந்த விடயத்தை தான் சொல்ல வைக்கிறேன் உங்களுக்கு. நடேசன் மூலம் நான் இப்ப வேலைக்கு போற அவசரத்தால இப்படி உதவியாளர் உங்கள்கிட்ட சொல்றார். ஆனா அவர் என்ன காரணத்துக்கு அப்படி மாத்தி சொல்றாரோ அல்லது நீங்க எதுவும் ஒரு வேலை பளவில இருக்கிற நேரத்துல சொல்லிக்க நீங்க அதை பிள்ளையா எடுத்துக் கொள்றீங்களோ தெரியல. உங்களுக்கு அது பிள்ளையாப்படுகிறது. நான் பின்பு சரியா தெளிவுபடுத்த முடியல. உங்கள்ட்ட நேரடியா இந்த விடயத்தை தான் சொன்னான் வாணியக்கா, இப்ப மாறி சொல்லி நீங்க சரியா விளங்கி கொண்டீர்கள். அதுக்கு நீங்க என்ன டிரெக்டா தேவையில்லாம கதைக்கிறீங்க. ரஜினி நீங்க என்ன இதோ நீங்க ஒன்னு எடுக்கணும் அது மாதிரி டக்கட்டு அப்படி ஒரு சூழ்நிலை என்னுடைய வேலை செய்யறது பிளான் பகுதியில் வந்திருந்தது. இன்னொருவருக்காக நான் போய் அதை மாத்தி கேட்டப்போ அவர் இன்னொருவர் மேல குற்றஞ்சாட்டுறார். அவ 100% வேலை, நீங்க எப்படி கதைப்பீங்க அந்த மாதிரி கதைக்க எனக்கு சரியா மனம் நொந்து போயிட்டு என்ன இவர் இப்படி கதைக்கிறாரே என்ற மாதிரி போயிட்டது. இப்ப சொன்னவர் நடேசன் மேல கூட சொல்றதா நீங்க கதைத்தவர் நீங்க சரியா சொல்லி இருப்பீங்க தர்ஷினி. அதை கேட்டவா உள்வாங்க இல்ல. நீங்க சொன்னதை நான் தானே கேட்டேன். நான் நீங்க தானே எனக்கு சொன்னீங்க. நான் அதை உள்வாங்க. நான் வேறு ஏதோ யோசனையில இருந்திருக்கிறேன்.
அப்ப அது அது ஒரு முக்கிய தகவலாக விட்டுட்டு பாணிக்கு இப்படி சொல்லி இருக்கலாம் தானே. நான் அதுல மறந்திருக்கலாம், உள்வாங்கினபடியா உள்வாங்காதபடியே அவ அதை சொல்ல விட்டுட்டு சொல்லி இருக்கலாம். சொல்ல விட்டுட்டு சொல்லிருக்கலாம். அதான் அந்த ஒரு குழப்பத்தை உருவாக்குன மாதிரி தானே. அது உங்கள நீங்க சொன்ன சரியான கேட்டவா உள்வாங்கினவளும் பிள்ளைதான், நான் சொன்னதும் பிள்ளைதான். அதுதான் நான் தான் ஏற்றுக்கொள்ளணும். நான் அதை உள்வாங்கிட்டு வாணிக்கு நான் சொல்லி இருக்கேன். அதற்காண்டி வாணிமோகன் அவர்கள் திடீரென்று அவ என்னண்டே கேட்டுக்கொள்ளாமலே டிரெக்டா என் மேல வந்து துவவிக்கலாதானே. நான் சொன்னதை உள்வாங்காம நான் நினைச்சதை சொல்லி இருப்பேன். நினைச்ச இப்படித்தான் சொன்ன வாக்குமனு நினைச்சு போட்டு நான் தான் பிள்ளையா சொல்லி இருக்கலாம் வாணிக்கு. வாணி அதை அங்க சொல்லி சொன்னதுல பிள்ளை இல்லை, அந்த உள்வாங்கின ஆள்ல தான் பிள்ளை. என்னதான் பிள்ளை. நன்றி நன்றி நன்றி. உங்கள பிழை என்றும் சொல்லலாம், நீங்கள் ஒன்றுகிறத திருச்சி வச்சு சொன்னும் சொல்லலாம். இப்ப சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கு இங்க, அதனால பல பிரச்சனைகள் வர்றது. ஒன்றும் நாங்க நினைச்சே பார்க்காத இவர் சொன்னு சொல்றது, நாங்க அதை நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம், பேசியும் இருக்க மாட்டோம், கழிச்சும் இருக்க மாட்டோம். இல்லை இவர் தான் சொன்னவர் என்று சொல்றது. மற்றது இந்த மாத்தி நாக்கு மாத்தி கதைக்கிறது. பிறகு அண்டல் இவரை எப்படியாவது நான் இவர்கிட்ட இருந்து பிரிக்கணும் என்று சொல்லி அந்த கதை விளங்காத தன்மை சிலருக்கு இருக்கிறது. சரியா? அப்போ அதை போய் தனக்கு விளங்காட்டா ஓகே எனக்கு இது விளங்கல அவள் போகிறேன்னு சொன்ன மாதிரி இருந்தது என்று சொல்லாமல் அவள் போயிட்டாவா, அவள் இலங்கை போயிட்டாவா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரியா? ரெண்டா இவர் சொல்லுவேன், பா என்னோட உழவுக்கு பழகுறது சொல்லாமல் போயிட்டுது எல்லாம் போயிட்டான் அப்படி. அப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா உரியவர்கள்ட்ட சொல்லிட்ட விஷயம் முடிஞ்சுதானே. இப்போ ஒருத்தர்கிட்ட சொல்லி அவரும் என்ன நிலையில் சில நேரம் இப்போ நீங்களே நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்களே நாங்களும் கூட பழகிறபடிக்கு அது இப்படி என்னட்ட சொல்லலாம்னு ஒரு யோசனை இருக்குந்தானே. தனக்கு கொஞ்சம் தூரத்தில் அப்படியே இப்படித்தான் நான் நெருக்கத்தில் இருக்கிறேன். நாங்கள் ரெண்டு இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்களே நாங்களும் நெருக்கத்தில் இருக்கிறேன், அவள் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறான். அப்போ அவள் அன்னைக்கெல்லாம் எனக்கிட்ட சொல்லி உங்களுக்கு சொல்லலாம் சொன்னால் அதில் தனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமெல்ல தாண்டி எப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே ஃபோனில் கதைக்கிறோமா? ஜெயநரேசன் அவர்கள் சொல்றது வாங்க. இப்ப நான் நினைக்கிறப்ப அதிகம் உங்களோடய ஒரு நாளும் காலையில வந்திருக்கிறாரு மாதிரி தானே என்னுடைய வேலை செய்யறவா அதிகம். ஆனா அந்த ஷெஃபா இருக்கிறவர் வந்து அவர் வேற பிஸியில இல்ல. ஆனா இப்ப நீங்க இன்னொருத்தர்கிட்ட சொன்னப்ப உங்களுக்கு ஒலிவு வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களோட நேரடி ஷெஃபா இல்லாது உங்களுக்கு ஒரு இவர் நிப்பார் தானே, உங்களுக்கு பொறுப்பானவர் நிப்பார் என்ன. அப்ப அவர்கிட்ட நீங்க சொல்லிருக்க கூடாது, நீங்க தூது போனீங்க. ஒரு வேலை தளத்துல வாணி இப்ப நேரடியா நாங்கள் போய் சொல்ற பயத்துல வேற ஒரு ஆளோட ஒரு உதவியோட இல்லவாணி எங்களுக்கு தேவையானதுன்னா நேர போய் சொல்லித்தான் பெற்றுக்கொள்ளும். இது எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. இதை நீங்க கலந்து ஆலோசித்து நீங்க எப்படி பிரிச்சு போடுங்கோ இந்த பிளான, ஏன் எங்கள் 2 பேரையும் இதிலே போட்டில் தாக்குறீர்கள் என்றதை சரியா விளங்க, ஏன் என்ன காரணம் என்றதுதான் தியானிட்ட விளங்க வச்சு என்ன தியானி தான் அதை பாக்குறவா. நீங்க காண்றதே இல்ல, ஷெஃபா காண்றீங்க. அப்ப தியானிதான் அதனால இவட்ட சொல்லி விளங்குது தானே உங்களுக்கு, அதனாலதான் சொல்லி வச்சது. ஆனா நீங்க அப்படித்தானே தானே பேர் ஒரு உத்தியோகம் எடுக்கிற உதவிகளை போய்க்கலாம். அப்படித்தானே ஒரு ஆளோட உதவியோட போனா கொஞ்சம் இந்த விலாசம் தானே எங்களுக்கு. அவர்கிட்ட பேரை சொல்லி சொன்னா அது எங்களுக்கு ஒரு அவரை ஏற்றுக்கொள்வார். என்ன இப்படியால நான் இப்ப வாரன் உங்கள்கிட்ட சொல்லி சொல்றது என்ன. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பா இருந்திருக்கலாம். மற்றது ஜியாண்டி தானே எங்களோட இருக்கிற ஒவ்வொரு நாளுமே இருக்கிறது ஜியாண்டி தான். நீங்க பிளான போட்டு போடுவீங்க வாணிட்டா. அப்ப ஜியாண்டி தான் அவ உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறா. அப்ப அவாதான் எங்களை பாக்குறா, அவாக்கு விளங்கி கொள்ள முடியும் அவர்ல இருந்து என்றதான் அந்த. அவர் போய் என்ன செய்தார், ராஜினி ஆண்டி இருக்கிறா இல்ல அவவையும் சேர்த்து கொள்வான். ராஜினி ஆண்டி எத்தனை வீத வேலை, 100 வீத வேலையல்லோ, நீங்க எல்லாம் கொஞ்சம் வேலையல்லோ, தனக்கு ஒரு ஆள் இப்படித்தான் எனக்கு வேணுமே. நான் ராஜினி ஆண்டியை பற்றி கதைக்கவே இல்லை அவர். ஓகே ஓகே.
அப்ப ராஜினி ஆண்டிக்கும் அதுக்கும் சம்பந்தம் நான் அவர் ஒரு கண்ட அளவு மூக்க வைத்து நான் கண்ட மூக்க வைத்து கதை கீழே தானே உள்ளதானே போய் சொன்னேன். இல்ல அப்படித்தான் மணிக்கா இது நடந்தது. நான் அதுல வேலை செய்யற ஒரு ஆளை குறிப்பிட்டு கதைக்கும் நாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படி கதைக்கவும் இல்ல, பொதுவாக பார்த்து கொள்ளும் கொண்டு அவர் ஒரு ஆளை குறிப்பா வச்சு இவர் தான் அந்த இடத்துல ராஜினி ஆண்டி தான் செய்ய வேணும், அவ பற்றி நீங்க எப்படி டக்குன்னு உண்டான எடுத்து கதைக்கலாம். எனக்கு அது விருப்பம் இருக்காதானே, அது ஒரு குழப்பமா தானே இருக்கு மணிக்கா. வேலை சிலங்கள் அப்படி ஒரு ஆளை பற்றி குறிப்பு கதைக்கவும் கூடாது. அவர் கதைச்சது பிள்ளை, அதை அவருக்கு எப்படி விளங்க வைக்கிறான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னது எங்கள் 2 பேரையும் பார்த்து அனுபவிச்ச ஜெயாநிதிக்கு தெரியும், அவ போய் சொல்லுமோ இதான் வீடியோ. அவர் என்னட்ட வந்து ராஜினி ஆண்டியை பற்றி காய்ச்சி எனக்கு அது ஒரு புள்ளியாயிடும். நாளைக்கு எப்படியும் சொல்லி அதாவது அவர் 100 வேலை 100 வீதம் செய்கிறார், அவர் ஒளிவுகள் நீ கேட்கிற மாதிரி அப்படியோ அந்த மாதிரியோ அவரு தண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்க குறைய வேலை செய்கிறீர்கள், இவருக்கு என்ன நாங்க செய்கிறோம்ன்றதே தெரியும். தெரிஞ்சதெல்லாம் ஜெயாண்டி தான், ஜெயாண்டிக்கு தான் தெரியும் என்னன்னு, அவருக்கு தெரியாது. அந்த ஒரு குழப்பம். அப்ப அதால ஒரு கொஞ்சம் மென கஷ்டம் எனக்கு. அதான அவனுக்கு தங்களுக்கு தன்னா மென கஷ்டத்தை எனக்கு தான் இப்ப அது ஒரு மாதிரி இருக்கிறது. அது பிள்ளையா என்ன இந்த ராஜினி ஆண்டி என்ன நினைப்பா, தனக்கு தான் ஏதோ தன்னை பற்றி இல்லை போய் சொல்லிட்டு அந்த மாதிரி என்று ஒரு சூழ்நிலை. அப்படியாதான் என்ன செய்யலாம், கலக்கம் ஒன்றும் வேண்டாம், என்ன செய்யறது. நேரடியா கதைக்கு சில விஷயங்கள் நேரடியா சொல்றது பெற்ற சில வேலையாண்டு வரக்குள்ள நீங்க உங்களுக்குள்ள தவறாக போயிட்டு நீங்க சொல்லி நேரடியா நீங்க கதைக்கலாம், பயமில்லாம். தவறுதலாக நான் சொன்னதை அப்படி எடுத்துட்டா தவறா போயிட்டு நீங்க இதுதான் சம்பவம்னு சொல்லி நீங்க நேரடியாக கதைக்கலாம், அது கூட இதெல்லாம் தீர்த்து கொள்ளலாம் என்ன என்று போகும்போதுதான் அது என்ன மாதிரி ராஜினி ஆண்டிக்கு மணியக்கா தெரியப்படுத்தி இருப்பாரா. பாருங்கள் நேற்று 4 மணி வச்சு குழப்பிட்டீங்க, இன்றைக்கு குழம்புறது கொண்டும் இல்லை இருக்கிறோம். அந்த மாதிரி ஓடிச்சு சூப்பரா போச்சு வணிகா. பொதுவா இப்படி ஒரு கதைகள் வரும்போது நேர கதைக்கிற நேரடியா கதைச்சு தீர்த்தான் அந்த மனதுக்குள்ள வச்சு புட்டு போட்டேன். நானும் அப்படித்தானே, யாரும் சொல்லாததையோ இல்லாட்டி என்னதையும் சொன்னாலும் அதை நிரூபிக்க மட்டும் எனக்கு நிதிர வரா. நிரூபிக்க வரைக்கும் மட்டும் இல்லை இல்லை அப்படி பேச அவர்கள் சொல்லலை. என்னென்னு சொன்னால் சில நேரங்களில் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பூஞ்சு கொண்டிருப்போம். ஏன் இந்த மனுஷன் இப்படி சொல்லுது, எனக்கிட்டே சொல்லியிருக்கலாமே, இப்போ நானும் முதல் எனக்கிட்ட அந்த இது இருந்தது தான் சொல்லாமல் இருக்கிறது, இல்லாட்டி யார்கிட்டையும் எனக்கு குறைவு ஆக்கட்டு மூலமாக சொல்கிறது சரியான உறவு இல்லை. இப்போ நேரடியாக கேட்டுருவேன், நான் இப்போ நேரடியாக கேட்டுருவேன். அவர் வேறு சொன்னேன் இங்கேயே இங்கேயே இதுண்டு போட்டு ஒரு இது வர அது லிமிட்டட் பீப்புள் அப்படின்னு சொன்னார். அப்போ வெட்டுவோம் குத்துவோம்ட்டு சொன்னவன் எல்லாம் பக்கத்தில் வச்சு செய்து போட்டு அப்போ நான் கேட்டேன், அப்போ அந்த லிமிட்டட் பீப்புக்குள்ள எங்களோட வீட்டால் நீங்கள் வந்துருந்து பழையெல்லாம் செய்து அவங்கள பற்றி எல்லாம் கழிச்சு போட்டு அவங்க போய் நிற்கணும். சும்மா நாங்கள் வரப்போகிறோம் இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிக்கலாம் அது லிமிட்டட் பீப்புள். நான் அப்போ அந்த லிமிட்டட் பீப்புளுக்குள்ள நாங்கள் இல்லைன்னு சொன்னேன், ஏன் எங்களோட உறவு வச்சுருக்குறீங்க, நான் கேட்டு விட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் சாரி சொன்னேன், அது நாங்கள் செய்த பிள்ளைதானே அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் இனிமேல் என்ன நடந்தால் நாங்கள் வரப்போகிறோம் இல்லை அப்படின்ட்டு அதை மனதுக்குள்ளே வச்சுக்கொண்டு புளிங்கி பிறகு இப்போ அவரோட நேராக கழிச்சபடினால எனக்கு அந்த உள்ள அந்த கள்ளமாக இருந்தால் அவரோட பழக மாட்டேன். நேராக கழிச்சு முடிச்சாச்சு தானே, இல்லாட்டி தூது விடுறது இப்படி அவள் சொல்லிட்டா இப்படி இவ செய்துட்டா ஏன்னா அவர் வந்து என்ன செய்வார், ஒன்றை 4 ஆக்கி சொல்லுவார். சிலருக்கு கதை விளங்கி சொல்லுவினும் இவர் இப்படித்தான் சொன்னு சொல்லுவினும், சிலர் வந்து அவர் சொன்னதுக்கு அப்பால இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்லுவேணும், இல்லாட்டா அவர் சொல்லாத்தி வந்து இங்கே சொல்லப்பாடு இவ இப்படி சொன்னவா ஒரு ஆள் எனக்கு சொன்னா கதை சொல்ற கேட்க நாக்கு திருப்பி எனக்கு தெரிஞ்சதுதான். நான் இவர் கதைச்சாப்புல என்ன கேட்கறதுக்கு திருப்பி கேட்க சொன்னா என்னடா நீங்களுக்கும் இப்பவே மறதி வந்துட்டு தான்டா. நான் சொன்னேன் என்ன அப்ப அதோட இதா போயிட்டு எனக்கு அது என்னடா ஆகுவா எனக்கு அந்த எல்லாரும் சொல்றவே அந்த சின்னல்ல நடந்தது இல்லாதையும் நான் இப்பயும் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவ்வளோ ஞாபகம் இருக்காண்ட தங்கச்சி சொல்றாலும் உங்களையா கப்பு சொன்னேன். நான் சொன்னேன் இல்லையா கதை விளங்காம சொல்லி இருக்கிறான்ட்டு. அவன் என்னண்டா நான் அதை திருப்பி கேட்டேன், நானும் கூட கேட்டேன். அப்போ அதுக்கு சொல்கிறேன் விலங்கேன்னு மறந்து போனீங்க போல இருக்கு, இப்போ மறதியும் போலக்கு என்னன்னு கேட்டால் நான் தான் முந்திக்கு எனக்கு சொன்னவா தானே நீங்கள் எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்குது, நீங்கள் முதல்ல அப்படி சொன்னீங்க பிறகுதான் இப்படி சொன்னீங்கன்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் ஒன்றும் எனக்கு அது மனதுக்கு ஒரு மாதிரி கிடந்தது. நான் அந்த அது எல்லாருக்கும் மாறதானே, பெண்களுக்கும் பெருந்தான் மாறாது, ஏன்னா அதை இல்லையான்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றத கேட்டு கொண்டு இருந்தாலும் எனக்கு சில இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். என்ன இவரை நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு இப்பவே மறதி வந்துட்டு ம் சரி ஜெசி, அப்படியே வணக்கம். சிலவே வாங்க, காலை வணக்கம். வணக்கம் மாரியக்கா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. நானும் கேட்டுக்கொண்டு நின்றேன். அப்ப சரி, இணைவோம் இணைந்தேன். சரி. இதில் இரண்டு இரண்டு துன்பம், இரண்டு சந்தோஷம், இப்படித்தான் கலந்து வருவது. பிறப்பு இறப்பு, இறப்பு பிறப்பு, அப்படி என்று. இன்று 5ஆம் தேதி என்றதும் கோசல்யா அவர்கள் எப்பொழுதுமே ஓடியோடு வந்துடுவார் முன்னுக்கு. அவரது பிறந்த தினமாக இருந்தாலும் அவரை நினைவாக என்று அவரை நினைத்தபடி அதே நேரம் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களது அப்பாவின் ஆண்டு எப்பொழுது 4வது ஆண்டு இன்றைக்காவது இவர் பிறந்திருக்கிறார். அவர் அறிவிக்கல. அதே படம் நேரம் போட்டுருந்தோம். நான் அவரின் ஆத்ம சாந்திக்காம பிரார்த்தனை செய்துள்ளோம். இவரின் ஆத்ம சாந்திக்காம பிரார்த்தனை செய்து அவர்களை நினைத்தபடி அதே நேரம் இன்று நமது அன்பான உறவும் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களது மகள் இன்று திருமண பந்தத்தில் இணைந்திருக்கின்றார். அவரது மகளுக்கும் மருமகனுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். சொல்லியிருந்தார் 2500 பேருக்கு மேலே வாணி, நீங்களும் வாங்கோ, ஹோலெல்லாம் எவ்வளவோ இருக்குது. அதுவும் பலர் போகின்றார் வெளியில் இருந்தோம். மற்றது அவருக்கு எல்லா இடமும் இருக்குது தானே, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டீச்சர்ஸ் இல்லை அவர் இது லெக்சரர். அப்போ அவருக்கு இதுகள் மற்ற மாணவர்கள் இப்படி குழாமுகள் நிறைய இருக்கும். ஆகவே இனிய பல்லாண்டு நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். எப்பொழுதுமே இணைந்த தம்பதிகளாக பல்லாண்டு காலம் இனிதே வாழ்க வாழ்க என்று பேர் இப்பொழுது ஞாபகத்தில் வரவில்லை. அழகான பெயர்கள், இருவரின் பெயர்களும் இருக்கின்றது, பார்த்து கொள்ளலாம். உறவுகள் பக்கத்தில் அவர் போட்டிருக்கிறாருல்ல, வாழ்த்துக்களை தாங்கன்னு சொல்லி இனிய வாழ்த்துக்கள். அது நேரம் ரஜினி ஆண்டன் அவர்கள் இந்த பக்கம் வாரதில்லை. அவர் அங்கே மட்டும்தானே போகிறது, அந்த பக்கம் தானே போகிறது, இந்த பக்கம் கவிதையோடு மட்டும் நிற்கிறார். ஆகவே நீண்ட நாள் உறவாக இருக்கும் ரஜினி ஆண்டன் அவர்களுக்கும் எங்களது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். வாழ்க பல்லாண்டு. வணக்கம் மணி. வணக்கம். வாங்க. ரஜினி அண்ணன் பிறந்த நாளை கொண்டாடும் ரஜினி அண்ணனுக்கும் எனது இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை குறிக்கொள்ளும். அத்துடன் அமரர் சண்முகம் பிள்ளை அவர்களுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை அவர்களுக்கு அவரை சாந்தியடைய அவருடைய ஆன்மா இடைத்தம்பர அவர்களை பிரார்த்தித்து கொண்டு மற்ற திருமதி சரஸ்வதி பாஸ்கரன் மகளர் அவர்களுடைய திருமண நாளுக்கும் அவர்களுடைய திருமண நாள் சிறப்பாக பேர் நானும் பார்த்தனா ஞாபகம் இல்லை. பேசுங்க, நான் பார்க்குறேன். திருமண வாழ்த்துக்களையும் நான் இறையாசியுடன் வெள்ளாண்டு காலம் வாழ என்று வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக இன்னும் சைஸில் வருது அந்த பேர். 2 பேரும் இஸ்லாம் வரும். ஆனால் பேர் நான் பார்த்தனா ஞாபகம். நன்றி வணியக்கா. அவர் அத்தனை நினைவில் வச்சு நல்ல தினங்கள் எங்களுடைய நினைவு நாள்களை நினைவில் கொண்டு வந்திருந்த வணியக்காவுக்கு மிக்க நன்றி. மறக்க முடியாதுதான். நன்றி. வணக்கம் வணியக்கா. நன்றி. போயிட்டு ஓடியாங்கோ. நன்றி. வணக்கம். யாரில் வருதா? வணக்கம் வாணி. வாங்க. ரகு சுதா திருமதி சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களின் மகள் தம்பதிகள் திருமணத்தை பந்தத்தில் இணைகிற அவர்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மற்றது நினைவு நாள் 3வது வருஷம் சண்முகம் பிள்ளை அவர்களுக்கும் அவரும் இந்த கண்ணுக்குள்ள நிற்கிறார். இப்போதும் அவருடைய தோற்றம் அழகான ஒரு மெல்லிய சிரிப்பும், எப்போதுமே சிரித்தவுடன் தான் இருப்பார் கதை கேட்கையும். அவருக்கும் மற்றது கோசலியா சொர்ணலிங்கம் அவர்களுக்கும் அவரையும் இந்த நாளில் நினைவுபடுத்தி கொண்டு ரஜினி அண்டனுக்கு இனிய பிறந்த நாளில் கூறிக்கொள்ளுகிறேன். நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. வணக்கம். பாருங்க, அவசரத்துக்கு வருது இல்லை. என்ன சொல்றீங்க? ராகசுதா மகளோ? ராம் பிரகாஷ். ராம் பிரகாஷ். அழகான பேர். தம்பதிகளுக்கு எங்களது வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நன்றி. நேரம் மட்டும். வணக்கம்.
சரஸ்வதி பாஸ்கரன் அவருடைய மகள் ராகசுதா ராமபிரகாஷ் இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். மற்றது இது சண்முகம் அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். 3ஆம் ஆண்டு நினைவில் அவருடைய அம்மாவும் ஏழும் ஆதரவு வேண்டும் என்றும் அவருக்கு நித்திய இழப்பு ஆட்டி அழைத்தல வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றோம். அதோடு ரஜினி என்றனுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், பாருங்க. வணக்கம் வாணி அக்கா. வாங்க. நானும் ஆசிரியர் பாஸ்கரன் அவர்களது மகளுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை இன்றைக்கு தெரிவித்து கொண்டு, மற்றும் அத்தோட ரஜினி அண்டன் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் கௌசல்யா அண்டியையும் தர்ஜினி அவர்களது அப்பாவையும் நினைவில் கொண்டு அவர்களது ஆத்மா சாந்தியும் அடைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நானும் அவர்களை வணங்குகிறேன். ஓகே, இதை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்போ